மாலை வணக்கத்தோடு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட வந்திருக்கேன். பாருங்கள், என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே மிகவும் பிடித்தமான சாரீ தாங்க. ஆனால் கட்டுறோமோ இல்லையோ சாரீ மட்டும் வாங்கிடுவோம். அது மட்டும் எல்லோரும் செய்கிற வேலை தான். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஒரு சாரீ எடுக்க போவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஏதோ ஒன்று எடுக்க போவோம். எடுக்க போயிட்டு இந்த சாரீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சாரீ எடுக்க போயிட்டு 4 சாரீ தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் கட்டுறாங்களா இல்லையான்லாம் தெரியாது. பீரோவில் அடுக்கி வச்சுப்பாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த சாரீ மேலே அவ்வளோ பிரியம் எல்லாருக்குமே. ஸோ அது மாதிரி நான் ஒரு சாரீ எடுத்து வந்திருக்கேன். என்ன சாரீ அப்படின்னா சில்க் காட்டன். சில்க் காட்டன்னு சொல்ல முடியாது, இது வந்து சாஃப்ட் சில்க்குன்னு சொல்லிக்கலாம். நம்மளுக்கு வந்து கட்டினோடனே அந்த ஃப்ளிட்லாம் செம்மையாக நீட்டாக வரும். பார்த்திங்களா, நம்மளுக்கு வந்துட்டு சாஃப்ட் சில்க்குக்கு நம்ம இப்போ சாரீ எடுத்து வந்தாச்சு அப்படின்னா அதுக்கு வந்து மேட்சிங்கான த்ரெட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. இப்போ நம்மளே வீட்டில் அடிக்கிறதுனால மேட்சிங்காக த்ரெட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. பார்த்திங்களா, இப்போ வந்துட்டு சாரியில் வந்துட்டு இப்போ பார்டர் ஃபஸ்ட்டு இப்போ கீழே ஒரு பார்டர் கலர் இருக்கும், இப்போ சென்டர்லலாம் ஒரு கலர் இருக்கும், அதே மாதிரி மேலே ஒரு கலர் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு த்ரெட்டு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எந்த கலர் வந்து ஜாஸ்தியாக இருக்கோ அந்த த்ரெட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு மேலேயும் கீழேயும் வந்து கோல்டன் கலர் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அது வேணாம். இப்போ வந்து சென்டர் ஃபுல்லாக க்ரீன் இருக்குது பார்த்திங்களா, நம்ம க்ரீன் எடுத்துக்கலாம். இது போல் மெதுவாக பொறுமையாக நீங்கள் டபுள் ஃபோல்டிங்கில் அழகாக மடித்து விட்டுட்டு லைனாக இது மாதிரி சாஃப்ட் சில்க் சாரீ நீங்கள் எடுக்கும்போது இந்த நீங்களே ஸ்டிச்சிங் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ பண்ணும்போது சாரியை இழுத்துடாதீங்க. இழுத்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு நூல் ஏதாவது ஒன்று இழுத்துட்டா கூட சுருக்கம் வந்துடும், ஒரு மாதிரி இருக்கும், நீட்டாக இருக்காது. ஸோ பொறுமையாக நிதானமாக செய்யுங்க. இத்தனை கடை ஏறி ஒரு சாரீ எடுக்கிறோம் இல்லையா, அதை பொறுமையாக நிதானமாக நீங்கள் வந்துட்டு செஞ்சீங்கன்னா உங்களோட சாரீ ஓரம் அடிக்கிறதும் பக்காவாக வரும். இப்போ வந்துட்டு இப்போ நம்ம ஒரு சாரீ எடுத்துட்டோம். இப்போ அதுக்கு தேவையான எல்லாமே நம்ம வாங்கணும். இப்போ நம்மளே ப்ளவுஸ் தைக்கிறதுனால அதுக்கு வந்துட்டு மேட்சிங்காக வந்துட்டு ப்ளவுஸுக்கு எதாவது டிசைன் வைக்கிறதுனா டிசைன் வாங்கணும். சாரீ பக்காவாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு ஃபால்ஸ் அடிக்கிறதுக்கு வாங்கணும். ஏகப்பட்ட வேலை இருக்குது இல்லையா. அப்படிலாம் பார்த்து வாங்குகிற சாரியை நீங்கள் எத்தனை டைம் கட்டுவீங்க சொல்லுங்கள். இப்போ ஒரு சாரீ, இப்போ அழகான ஒரு சாரீ வாங்கினீங்கன்னா அதை எத்தனை டைம் கட்டுவீங்க அந்த சாரியை அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்க்கலாம். வாங்கி மடித்து வைக்கிறதுல என்ன இருக்குது, அப்பப்போ எடுத்து கட்டவும் செய்யுங்க சாரியை. ஓகேங்களா, இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி நீங்கள் நீட்டாகவே நம்ம 1 மினிட்டுக்குள்ளேயே அடித்து முடிச்சிடலாம். நம்ம டக்குன்னு பறந்து செய்யும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தான் டைம் ஆகும். நம்ம பொறுமையாக செய்யும்போது நம்ம சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் ஃபைனலாக வந்துட்டு லாக் கொடுத்துருங்க. அப்போ தான் அந்த நூல் வந்து பிரியாமல் இருக்கும். பார்த்திங்களா, இவ்வளோ நீட்டாக லைனாக பக்காவாக அடிச்சாச்சு. பார்த்திங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.